திமுக ஆட்சி என்பது உருட்டுக்கடை அல்வா என்று கூறி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சட்டசபை வளாகத்தில் அல்வா பாக்கெட் வெளியிட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சாலைகளில் ஜாதி பெயர்களை நீக்க தமிழக அரசு வெளியிட்ட அரசாணைக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் அடுத்த கட்ட மேல் நடவடிக்கை எதுவும் மேற்கொள்ளக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை இடைக்கால உத்தரவு பிறப்பித்துள்ளது. கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று பிரதமருக்கு கடிதம் எழுதிய முதலமைச்சர் ஸ்டாலின், முதலில் கச்சத்தீவு செல்ல வேண்டும், அப்போதுதான் இலங்கை விவகாரத்தில் திமுக தொடர்ந்து நாடகம் ஆடுவது தெரியவரும் என்று பாரதிய ஜனதா பதிலளித்துள்ளது. கண்துடைப்புக்காக ஆணையம், குழு என அமைத்து மக்கள் வரிப்பணத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் வீணடித்துக் கொண்டிருக்கிறார் என தமிழக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். கள்ளச்சாராயம் குடித்தும் நடிகரை பார்க்க போயும் இறந்தவர்களுக்கு போட்டி போட்டு காசு தருகிறார்கள் என்று நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடிந்து கொண்டுள்ளார். இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார பிரச்சனையின் போது இந்தியா செய்த உதவிக்காக பிரதமர் மோடிக்கும் இந்திய மக்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என இலங்கை பிரதமர் கூறியுள்ளார். ட்ரம்பை பார்த்து பிரதமர் மோடி பயப்படுகிறார் என்று நீங்கள் சொல்வது மிகவும் தவறு என்று ராகுலை அமெரிக்க பிரபல நடிகையும் பாடகருமான மேரி மில்பென் கண்டித்துள்ளார். முழுக்க உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட தேஜஸ் MK-1A ரக போர் விமானத்தின் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நேற்று நடத்தப்பட்டது. குஜராத் அரசின் புதிய அமைச்சரவை நேற்று பதவியேற்றுக் கொண்டது. அமைச்சரவையில் கிரிக்கெட் வீரர் ரவீந்திர ஜடேஜாவின் மனைவி ரிவாபா ஜடேஜா உட்பட 26 பேர் இடம்பெற்றுள்ளனர். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்துவதாக பிரதமர் நரேந்திர மோடி உறுதி அளித்துள்ளார் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த சில மணி நேரங்களில் மத்திய அரசு அதற்கு பதிலடி தந்துள்ளது. நுகர்வோரின் நலன்களை பாதுகாப்பதே இந்தியாவின் முன்னுரிமை, எனவே எரிசக்தி இறக்குமதி கொள்கையில் மாற்றம் செய்ய முடியாது என மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது.